ஹாய் குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துருக்கு. ஸோ நம்மளுடைய யூடியூப் செக்மெண்ட்ல வந்து திஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஸ்கூட்டர் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுல இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ரிலியாலேருந்து SR160 அப்படின்ற அந்த ஒரு மாடல் வந்து நம்ம கிட்ட இருக்கு. திஸ் இஸ் கோயிங் டு பி த நியூ வெர்ஷன் ஆஃப் SR160. இந்த வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்தமான அந்த ஒரு வெஹிக்கிள். ஸோ இதை வந்துட்டு நான் ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட் டைம் ஃபார் திஸ். இந்த மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2024 ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் சொல்லிட்டு வந்துச்சு. அதே அந்த ஜென்ரேஷன் ஆஃப் கேப் தான் இந்த இயரும் வந்துட்டு இந்த மாடல் வந்து இப்போ வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கோயிங் டு பி த ஃப்ரெஷ் ஒன் இன் அப்ரிலியா எஸ்ஆர் அப்படின்ற அந்த ஒரு செக்மெண்ட்ல. இந்த எஸ்ஆர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 அண்ட் 125 இந்த ரெண்டு செக்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு கிடைக்க போகுது. இதுல நம்ம கிட்ட வந்து 160 அந்த ஒரு செக்மெண்ட் வந்து இருக்கு. இந்த 160 வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு வேரியன்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸ்டாண்டர்ட் அண்ட் வந்து ரேஸோடைய அந்த ஒரு வேரியன்ட். ரேஸ் எடிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆரஞ்ச் அலாய்ஸ் வந்து வரும். ஆனால் ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு கலர் தான், அது என்னன்னா மேட் பிளாக். ஓகே, பட் என்கிட்ட வந்து எப்படி ஒயிட் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வந்துட்டு ஸ்டாக் வந்து கிடையாது. இது வந்து நானாக வந்து ரெடி பண்ண அந்த ஒரு அலாய். உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரேஸ் எடிஷன் மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட டிஎன்ல வந்துட்டு திஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஒன் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ரிலியா SR160 பற்றின ஒரு டோட்டல் ரிவ்யூ தான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவான அந்த ஒரு கண்டென்ட்ஸ் உங்களுடைய மொபைல் ஃபோன் தேடி வரதுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலரான அந்த அப்டேட்ஸ் அது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து கொடுக்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. And I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. Cause I'ma live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings, I'ma be fine. ஃப்ரண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரான அந்த ஒரு சேஞ்ச் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்ப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிலியா SR150 அண்ட் பிஃபோர் இருந்த அந்த SR160 அது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு 2 கியூபிக்கல் பேட்டர்ன்ஸ்ல வந்து வரும். பட் இது வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து சிங்கிளாகவே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஷார்பி டிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு DRL நீங்கள் வந்து கிடைக்க போகுது. அண்ட் ப்ரொஜெக்டர் செட்டப் ஆஃப் LED லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது அப்படி வந்து கிடையாது. நார்மல் LEDக்கான அந்த ஒரு லேம்ப்ஸ் தான் வந்து கிடைக்க போகுது. அண்ட் மெயினாக ஃப்ரண்ட்ல அந்த ஒரு ஐ கேட்சி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த BA ரேசர் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டிக்கர் தான். இந்த BA ரேசர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் நேம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். லைக் வந்து அவங்க எல்லா அப்ரிலியா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா BA ரேசர் அப்படின்ற அந்த ஒரு ஹேஷ்டாக் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டியரான அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ளே ஒரு அட்ரினலின் வந்து கொடுக்கும். ஏன்னா நான் ஒரு வாட்டி இந்த பைக் வந்து ரைட் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்கும். அந்த அப்ரிலியா அப்படின்றதுக்கான அந்த ஒரு நேம் வந்து ஃப்ரண்ட்ல எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் லைக் அந்த பிளேட் நம்பர் அங்கே வரதுனால உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும். ஆனால் பட் வந்து இன்னொரு இடமும் இருக்கு. இந்த இடத்துல சைட் ஃபெண்டர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அது நான் சைட்ல போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் இது வந்து அப்ரிலியா அப்படின்ற ஒரு பிராண்டிங் இருக்கும். அது தவிர்த்து வேற எங்கேயுமே வந்து இருக்காது. சைட்ல 160 அப்படின்றதுக்கான அந்த ஒரு பேட்சிங்கும் இருக்கு. SR அப்படின்ற ஒரு பேட்சிங்கும் இருக்கு. அந்த SRல வந்துட்டு R மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு கேண்டி ரெட்ல வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ண ஒரு பிளாக் டூம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்க போகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபைபர் மிக்சேஷன் தான். லைக் வந்து ஒரு ஹார்டு பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது, லைட் பிளாஸ்டிக் வந்து சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பெட் தான். லைக் ஃபைபரோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து மேலே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் லுக்கிங் குட். அண்ட் இந்த ஒயிட் கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் ஒரு மாதிரி கிளாஸியான அந்த ஒரு ஒயிட். எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஒரு ஒயிட் வந்து பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து நான் வந்து ஒயிட் வந்து எடுத்தேன். இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 to 4 டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஒயிட், ரெட். ஆனால் நிறைய பேர் வந்து ஒயிட் வந்து எடுக்க மாட்டாங்க. பட் நான் ஸ்பெஷலாக வந்து ஒயிட் எடுத்துட்டு இந்த ஆரஞ்ச் அலாய் வந்து மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஐ ஜஸ்ட் டுக் திஸ் ஒயிட். நீங்களும் வந்து ஒயிட்டுக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து இந்த மாதிரி அலாய் கூட வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட் வில் பி அ குட். இந்த ஒரு ஸ்போர்ட்டியரான அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். எப்படினாலுமே நீங்கள் இந்த பைக்குன்னு இல்லை, வேற எந்த பைக் வந்து வச்சிருந்தாலுமே இட் வில் கிவ் யூ சம் ஸ்போர்ட்டியரான அந்த ஒரு ஃபீல். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ஃப்ரண்ட் டிஜிட்டலான அந்த ஒரு ஸ்பீடோமீட்டர். பிஃபோர் இந்த SRல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனலாக்கான அந்த ஸ்பீடோமீட்டர் தான் வந்து வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டான ஒரு ஸ்பீடோமீட்டர். இது வந்துட்டு நீங்கள் ஏராக்ஸ் வந்து கம்பேர் பண்ண போகும்போது இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்க்ளூடடாக வந்து கொடுத்துருக்காங்க கம்பேரிட்டிவ்லி டு ஏராக்ஸ். உங்களுக்கு வந்து ட்ரிப்போடைய மைலேஜ் மூலம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். பட் யூ கான் கால்குலேட் தட் இன் ஏராக்ஸ். ஆனால் இதில் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கேண்டி ரெட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. கேண்டி ரெட்ல நீங்கள் வந்து நைட் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்போர்ட்டியர் ஃபீல் பயங்கரமாக வந்து கொடுக்குன்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். கம்பேரிட்டிவ்லி டு ஏராக்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே ஆட்டோ ஸ்டார்ட்கான அந்த ஒரு பட்டன் வந்து கிடைக்க போகிறது இல்லை. பட் வந்து உங்களுக்கு ஏராக்ஸ் வந்து கிடைக்க போகுது. இந்த இடம் வந்து காலியாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் அந்த ஆஃப்டர் மார்க்கெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோட் அண்ட் பைக் ஆன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பட்டன். இந்த மோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டைனாமிக்ஸ் இருக்கணும் வந்து நினைப்பீங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து ட்ரிப்போடைய மோடை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான மோட் தான். இது பாசிங்கான அந்த ஒரு லைட்ஸ் வந்து கிடைக்க போகுது. அண்ட் நார்மல் இண்டிகேட்டர்ஸோடைய திங் அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆன்கான ஒரு பட்டன். இதோடைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சீப்பான ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இல்லைனாலுமே ஓரளவுக்கு வந்து லைட்டாக டீசென்டான ஒரு பிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கார்பன் ஃபைபர் பேட்டர்ன் மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது ஜஸ்ட் பேட்டர்ன். அது அந்த பிளாஸ்டிக் மேல அவங்க சும்மா வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் பண்றதுக்கு இந்த இடத்துல கீ இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும் போது. ஆனா என்னன்னா உங்களால இது உள்ள வந்துட்டு இந்த சைஸ் ஆஃப் ஹெல்மெட் மட்டும் தான் வந்து வைக்க முடியும். உங்களால வந்து ஒரு ஃபுல் ஹெட்டோடைய அந்த ஹெல்மெட் வந்து உள்ள வைக்கவே முடியாது. ட்ரங்கோடைய அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப 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 கம்மியான ஒரு ஸ்பேஸ்னு சொல்ல முடியும். ஆனால் அது உள்ளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து கிடைக்க போகுது வித் யூஎஸ்பிக்கான அந்த சார்ஜிங் போர்ட் வந்து கிடைக்க போகுது. தட்ஸ் யூஸ்ஃபுல் ஒன். அண்ட் ஃபார் த பெட்ரோல் ஏரியா அண்ட் நான் சொன்ன மாதிரி அப்ரிலியா அப்படின்ற அந்த ஒரு லோகோ வந்துட்டு உங்களுக்கு இங்கே தான் வந்து கிடைக்க போகுது வித்தின் தட் கேண்டி ரெட். ஸோ அந்த கேண்டி ரெட்ல வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கும் வந்து ஃபீல் ஆகும்னு வந்து நான் நினைக்கிறேன். இதோடைய அலாய்ஸோடைய அந்த சைஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ்க்கான ஒரு அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. லைக் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஆல்சோ இந்த பேக் ரெண்டுமே வந்து சேம் ப்ரொஃபைல் டயர்ஸ் தான். லைக் வந்து 120 செக்மெண்ட்ல தான் வந்து கிடைக்க போகுது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 162க்கான ஒரு மில்லிமீட்டருடைய அந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கிடைக்க போகுது. கம்பேரிட்டிவ்லி டு ஏராக்ஸ் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகம். ஏராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 mm தான். இது வந்துட்டு 162 உடைய அந்த ஒரு எம்எம்ல வந்து இருக்க போது. ஸோ நிறைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பம்பியான ஒரு ரோட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அந்த ஒரு ரோடா வந்து மாறி போக போகுதுன்னு வந்து சொல்லலாம். மோனோக்கான அந்த ஒரு ஷாக் அப்சர்வர் வந்து கிடைக்க போது. தட் ஆல்சோ ஃபிக்ஸ்ட் இந்த சைடு, இட் இஸ் நாட் இந்த சென்டர். எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்டிஃபரா இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டிஃபர் இருக்கும். கண்டிப்பாக பில்லியனா உட்காந்துட்டு வரவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டிஃபரான அந்த ஒரு ஃபீல் வந்து ஆப்வியஸாக வந்து கொடுக்கணும்னு சொல்லலாம். ஆனால் பட் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்காது. இட் வில் பி இன் அ ஸ்மூத்தர் சைட். அண்ட் மெயினாக இந்த சைலன்சர் ப்ரொடியூஸ் பண்ண போகிற அந்த ஒரு சவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ட்ரெமண்டஸ். அந்த சவுண்டுக்கு தான் வந்து நான் ஒரு ஃபேன் ஆக்சுவலி. அதுக்காக தான் இந்த பைக்கே வந்து வாங்கினேன். ஏன்னா ஐ வுடன்ட் ஹவ். பட் எனக்கு அப்ரிலியா அப்படின்றத வந்து பேசிக்காக எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுவும் வந்து ஒரு விஷயம் டு பி கன்சிடர்ட் இன் தட் திங். SR160 அப்படின்றதுக்கான அந்த ஒரு பேட்ச் வந்து கிடைக்க போது. அதுலேயும் அந்த ஆர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே கேண்டி ரெட்ல வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கோயிங் டு ஃபீல் லைக் அ ஸ்போர்ட்டிவ் ஒன். அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வந்து கிடைக்க போது. தட் ஓப்பனிங் கிவ்ஸ் யூ த வே ஃபார் தி ஹீட் அது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணுறது. மெயினாக இந்த இன்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் கூல்டுக்கான ஒரு இன்ஜின். ஸோ அந்த ஏரோடைய அந்த ப்ளோயர் அவுட் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இந்த வண்டியில் இருக்க சிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 160க்கான அந்த ஒரு சிசி. அண்ட் இட் கோயிங் டு ப்ரொடியூஸ் அரௌண்ட் 12 horsepower and 12 Newton meters of torque. இந்த 160க்கான ஒரு செக்மெண்ட்டுக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ குட் நம்பர். ஏராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் கோயிங் டு ப்ரொடியூஸ் அரௌண்ட் 15 horsepower. பட் அந்த ஒரு ஹார்ஸ் பவரோட அந்த ரேட்ல வந்து கம்பேர் பண்ணும்போது ஏராக்ஸ் கோயிங் டு பி த ஒன். இந்த டெயில் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மேக் பண்ணப்பட்ட அந்த ஒரு டெயில் லேம்ப். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸோட அந்த ஒரு பேட்டர்ல வந்து கிடைக்க போகுது. அது நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆப்வியஸாக செம்மையாக வந்துருக்கும். அதாவது ஒரு யூனிக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இது ஒரு யூனிக்கான ஒரு வண்டி அப்படின்றது. ஆக்சுவலி இந்த பைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஃபீலோடைய ஒரு ஸ்கூட்டர் தான். இதில் வந்து இன்னும் நிறைய யூனிக்கான ஒரு விஷயங்கள்லாம் ஆட் பண்ணதுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு அலாய் அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸோட அந்த ஒரு பின்னாடி இருக்க அந்த டெயில் லேம்ப் இது எல்லாமே தான். ஸோ ஓகே, கமிங் டு த பாயிண்ட், யூ கோயிங் டு கெட் த கிராப் ஹேண்டில். ஆனால் இந்த கிராப் ஹேண்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏராக்ஸ் வந்து நீங்கள் போகும்போது உள்ள இன்பில்ட்டான அந்த கிராப் ஹேண்டில் தான் வந்து வரும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்காது பில்லியனாக வந்து உட்காரவங்களுக்கு. ஆனால் பட் திஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ சம் கான்ஃபிடென்ட் வைல் த பில்லியன் இஸ் சிட்டிங் இன் த பேக். இப்போ நீங்கள் வந்து வைடரான அந்த ஒரு பாடியோடைய அந்த ஸ்கூட்டர் வந்து போனோம்னா யூ கேன் கோ அண்ட் சூஸ் ஃபார் தி ஏராக்ஸ். லைக் உங்களுக்கு வந்து பின்னாடி இருக்க டயர் செக்மெண்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு 140ல வந்து கிடைக்க போகுது. திஸ் கோயிங் டு பி த 120 செக்மெண்ட். அதில் உங்களுக்கு வந்து லிக்விட் கூல்கான அந்த ஒரு இன்ஜின் அது எல்லாமே வந்து கிடைக்க போகுது. ஆனால் பட் இஃப் யூ வாண்ட் சம்திங் டு பி ஸ்லீக் அண்ட் டிராஃபிக் சிட்டி ஒரு அர்பன் பர்பஸ்க்கு வந்து பயங்கரமான அந்த ஒரு வண்டியை வந்து யூஸ் பண்ணோம். ஆனால் அந்த வண்டியே வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரேசிங் ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும்னா திஸ் இஸ் கோயிங் டு பி த ரைட் சாய்ஸ். அதனால தான் வந்து நான் இந்த வண்டியை வந்து எடுத்தேன். ஆனால் பட் வாட் எவர் இட் இஸ், மைலேஜ்ன்றது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம். இவங்க கிளைம் பண்ணுறதே வந்துட்டு அரௌண்ட் 29 தான் ஏஆர்ஐயோடைய கிளைம். எனக்கு வந்து பர்சனலாக யூசர் பட் வந்து எனக்கு வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 25 to 26 தான். ஆனால் பட் இதே வந்து நான் ஐவே எடுத்துகிட்டு போனால் ஐ கெட் அரௌண்ட் 30 to 31. ஏஆர்ஐ கிளைமை விட கொஞ்சம் தாண்டி தான் வந்து போகுது. மைலேஜ்ன்றது வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அதே தான் வந்து ஏராக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா the same it is going to give. Now we are in the conclusion of this SR160, the new version. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டியரான அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்க போகுது. அண்ட் நிறைய விஷயங்களில் ஒரு காம்ப்ளெக்ஸான அந்த ஒரு பைக்கே வந்து பரவாயில்ல, ஒரு சிம்பிளான அந்த ஒரு வண்டி வந்து கொடுத்து அதே வந்து ஸ்போர்ட்டியராக வந்து மாற்றுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. நிறைய ஓல்ட் ஸ்கூல் டிசைன்ஸ் இருந்தாலுமே பார்க்கறதுக்கு செம்மையான அந்த ஒரு அப்பீல் கொடுக்க போகிற ஒரு ஸ்கூட்டர் தான் இந்த அப்ரிலியா வந்து SR160. நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு 1.5 lakhs வந்து இருக்குது. ஆனால் அது வந்து நான் ஒரு ரேசிங் ஸ்கூட்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது அண்ட் ஏராக்ஸ் தான் வந்து உங்களுக்கான அந்த ஒரு கரெக்டான அந்த சாய்ஸ். இந்த ரெண்டுத்துல எது கம்பேர்னு வந்துன்றது நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை இதே மாதிரி அடுத்த எக்ஸ்க்ளூசிவான அந்த ஒரு கண்டென்ட்ல வந்து நான் சந்திக்கிறேன். பிக் லவ்.